கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே மறுபடியும் உங்களை இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது சங்கீதம் 32, அதனுடைய 3-4 வசனங்கள். 32ஆம் சங்கீதம் வசனம் 3 மற்றும் 4. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று. இந்த சங்கீதம் தாவீதினாலே எழுதப்பட்டது என்பது நாம் எல்லாருக்கும் தெரியும். எப்பொழுது இதை அவர் எழுதியிருப்பார் என்கிற கேள்வியை நாம் கேட்போமானால் நாம் குறிப்பிட்ட நேரத்தை சுட்டி காண்பிக்க முடியாது. ஆனால் நிச்சயமாக இவர் சங்கீதம் 51 எழுதினதற்கு பிற்பாடுதான் இதை எழுதியிருக்க கூடும். காரணம், சங்கீதம் 51 நாம் வாசிக்கிறோம், அங்கே எப்படி தாவீது தன்னுடைய தவறை உணர்ந்து தேவனிடத்திலே மன்னிப்பை கேட்கிறதை நாம் அங்கே வாசிக்க முடியும். அதை தொடர்ந்து நாம் இங்கே பார்க்கும் பொழுது இங்கே 32ஆம் சங்கீதத்திலே தான் பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையை அவர் இங்கே பிரதிபலிக்கக்கூடியதை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகவே அந்த இடத்திலே தானே இந்த 3-4 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், தாவீது தன்னுடைய தவறை அறிக்கை செய்யாமல் அவன் அடக்கி வைத்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை அவன் தன்னுடைய மனதிலே இப்படி நினைத்திருக்கலாம், காலப்போக்கிலே என்னுடைய அந்த குற்ற மனசாட்சியானது போகிவிடும் என்கிற அவன் எண்ணம் ஒருவேளை அவனுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம், அவன் அடக்கி வைத்த மட்டும் அதனாலே வந்த பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். என்ன நடந்தது அங்கே நாம் பார்க்கிறோம், நித்தம் நித்தம் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இரவும் பகலும் என் மேல் தேவனுடைய கை பாரமாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். இப்படி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யாததினாலே அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்த சில காரியங்களை அவன் குறிப்பிடுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம். அநேக நேரங்களிலே நாமும் கூட நம்முடைய பாவங்களை மறைக்க முயற்சி செய்வது உண்டு. நாம் அறிக்கை செய்யாமல் அதை அப்படியே விட்டு விட்டு வாழும் பொழுது என்ன நடக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சில நேரங்களிலே நான் என்ன செய்வேன், தேவனாலே இப்படிப்பட்ட காரியங்களை அனுபவிக்க கூடும். இங்கே தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தவறை மறைத்து வைத்ததினாலே என்ன நடந்தது என்பதை சிந்திக்கும் வகையிலே அங்கே நான் இன்னொரு விஷயத்தையும் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். தேவனுடைய பங்கு இந்த சூழ்நிலையிலே எப்படி தாவீதினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆக இதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் நம்முடைய தேவன் நமக்கு கிடைத்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒன்று என்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடியும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த அதிகாரம் இந்த 4வது வசனத்திலே இரவும் பகலும் என் மேல் உடைய கை பாரமாய் இருந்ததினால், அந்த வார்த்தையை நாம் மூல பாஷையிலே மொழிபெயர்ப்போமானால் அங்கே நாம் இப்படியாக சொல்லலாம், தாவீதை தேவன் இரவும் பகலும் வேதனைப்படுத்தினார். He tormented him day and night. அங்கே அவனை அவர் வேதனைப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். இதை நாம் சிந்திக்கும் பொழுது தேவன் தாவீதை வேதனைப்படுத்தினார் என்கிற அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அதிலும் கூட அநேக நன்மைகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே தேவன் சிட்சிக்கிறார், உண்மைதான். ஆனால் அந்த சிட்சையும் தம்முடைய பிள்ளைகளை அவர் சிட்சிப்பது அது அவருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அங்கே அவர் தாவீதை அருமையாக நேசித்தார். அந்த நேசத்தை அவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது தாவீதோ தன்னுடைய பாவத்தை அடக்கி வைத்து தேவனை விட்டு வெகு தூரத்திற்கு சென்று விட்டான். திரும்பி வருவதற்கு எண்ணாத வகையிலே அவன் வாழ்ந்து கொண்டு வந்தான். இந்த சூழ்நிலையில தானே தேவன் அவனுடைய வாழ்க்கையில ஈடுபடுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். அநேக நேரங்களிலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக கர்த்தர் நம்மை தேடி வந்ததாகவும், நம்மை எப்படியெல்லாம் அவர் வந்து
பாவியாகிய என்னை அவர் மீட்டெடுத்தார் என்பதையெல்லாம் அதிகமாக நாம் வலியுறுத்துவது உண்டு. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவனை அறிந்த பிற்பாடு கூட அநேக நேரங்களிலே நான் பாவத்திலே விழும் பொழுது தேவன் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிறார் என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். இங்கே தாவீது தன்னுடைய பாவத்தை மறைத்து கொண்டு வெகு தூரத்திற்கு அவன் துணிகரமாக அவன் சென்று விட்டான். இப்பொழுது தாவீதின் நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது அங்கே அவனுக்கும் அவருக்கும் இருந்த உறவிலே சில பிளவுகள் உண்டாகிறது. அந்த பிளவு மட்டும் இல்லாமல் அவன் இப்பொழுது தேவனை விட்டு ரொம்ப தூரமாக இருந்தான். ஆக அவன் தேவனிடத்திலே செல்லுவதை காட்டிலும் முயற்சி செய்யாத நிலைமையில அவன் இருந்த பொழுது தேவன் அவனை எப்படியாவது தன்னுடைய பாவத்தை அவன் அறிக்கை செய்ய வேண்டும் என்பதற்கு அவர் இங்கே அவனை சிட்சிக்கிறதை நாம் பார்க்க முடியும். நல்ல தேவன் தன்னுடைய பிள்ளைகள் தம்மை விட்டு தூரமாக சென்ற போதும் அவர்கள் தம் மண்டையிலே திரும்பி வர வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல மேய்ப்பன் காணாமல் போன ஆடை தேடி செல்வது போல இங்கே அவர் தாவீதை தேடி சென்று அவனை மறுபடியும் தன் விதத்திலே அவர் மாற்றிக்கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை அதற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய விதங்கள் வேறையாக இருக்கலாம். ஆனால் இங்கே தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவர் சிட்சையை ஒரு ஒரு குறியாக வைத்து சிட்சையின் மூலமாக அவனை தன்னுடைய பக்கத்திலே அவர் இழுத்துக் கொள்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். சற்று யோசித்து பார்க்கலாம் பிரியமானவர்களே. வேதத்திலே நமக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் அங்கே அறிக்கையிட்டால் மட்டுமே அந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இங்கே தாவீது அறிக்கை செய்யாமல் அடக்கி வைத்த பொழுது தேவன் எடுக்கக்கூடிய முயற்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளை தவறு செய்யும் பொழுது அப்படியே விட்டு விடாமல் அந்த ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை தேடி வருவது அந்த பிள்ளைகளுக்கு கிடைத்த எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாமே. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அறிக்கை செய்யாமல் அல்லது விருப்பம் இல்லாதவனாக மறந்து போனதான சில பாவங்கள் இருக்குமானால் அவைகளை நான் அறிக்கை செய்யும் பொழுது என்னுடைய உறவை நான் வளர்த்தி கொள்ள முடியும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே சில உபத்திரவங்களை சிக்ஷைகளை தேவன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அது எதற்காக என்பதை நாம் அறிந்து கொண்டு மறுபடியும் நம்முடைய உறவை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறதுனாலே அவர் நம்முடைய பிள்ளைகளை அவர் சிக்ஷிக்கிறார். ஆகவே இந்த சிக்ஷை நாம் அவரோடு கூட ஒப்புரவாவதற்காகவே மட்டுமல்லாமல் வேறு ஒன்றிற்கும் இல்லை பிரியமானவர்களே. ஆகவே இப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு தகப்பனாக இருப்பதை நினைத்து இந்த நாளிலே அவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக வாழ்வோம். தேவனுடைய நாமம் இன்றும் மீண்டும் சதா காலமும் மகிமைப்படுவதாக.